வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆடி பூரத்தோட சிறப்புகள் தான் பார்க்க போறோம். அதோட வழிபாட்டு முறையை பார்க்க போறோம். ஆடி மாசனாவே அம்மனுக்கு உகந்த மாசமா இருக்கு. நம்ம எல்லா மாசத்தை கூட ஆடி மாசத்துல தான் நம்ம அம்மன் வழிபாடு நம்ம சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். உலக மக்களை காப்பாத்துறதுக்காக நம்ம அம்பாள் சக்தியா உருவெடுத்த நாள் ஆடி பூரம். அதே போல நம்ம ஆண்டாள் அவதரிச்சதும் ஆடி பூரம். சக்தியும் பூமியின் அவதாரமான மகாலட்சுமி அவதாரமா சொல்ற நம்ம ஆண்டாளும் அவதரிச்சதுனால சைவ வைணவ கோயில்ல ரெண்டுலயுமே சிறப்பான வழிபாடு நடக்கும் இந்த விழாதான். ஆடிப்பூரத்தன்னைக்கு நம்ம ஆண்டாள் நம்ம அம்பாளை வழிபாடு பண்றதாகவும் சொல்றாங்க. ஆடிப்பூர நாள்ல அம்பாளுக்கு வளகாப்பு நடக்கும். ஏன்னா ஆடி மாசத்துலதான் நம்ம அம்மன் பூப்படைஞ்சதாகவும் ஆடிப்பூரத்தன்னைக்கு நம்ம அம்மாவுக்கு வளகாப்பு நடக்கிறது தான் ஐதீகமா இருக்கு. அதனால கன்னி பெண்கள் எல்லாரும் திருமணம் நடக்கணும் அப்படின்னா அம்மனுக்கு வளைகாப்புக்கு நம்ம வளையல் வாங்கி கொடுத்தா அடுத்த வருஷம் வரங்காட்டி உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஆடிப்பூரத்தன்னைக்கு தான் சித்தர்களும் முனிவர்களும் அவங்க தவத்தை தொடங்குறதாவும் ஐதீகமா இருக்கு. நம்ம எப்படி நம்ம பெண்களுக்கு வளைகாப்பு நடத்துறோமோ அது போல அம்மனுக்கு வளைகாப்பு நடக்கிறது தான் ஆடிப்பூரத்தோட சிறப்பு. இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்மன் கோயில்ல எல்லா கோயில்லையும் அம்பிகைக்கு வளையல் அலங்காரம் செய்வாங்க. அம்மாவுக்கு வளையல் அலங்காரம் பண்ணி பூஜை பிடிச்ச பிறகு வர்ற பெண்களுக்கும் அம்மா மேல போட்டிருந்த வளையல பிரசாதமா கொடுப்பாங்க. அந்த வளையல வாங்கி நம்ம அணிஞ்சுக்கிட்டோம்னாவே நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு. திருமணம் ஆகாத பெண்கள் அந்த வளையல வாங்கி அணிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமா திருமணம் கைகூடும் அப்படிங்கிறதும் ஐதீகம். நம்ம அம்மா தாய்மை கோலத்தோட இருக்கிறாங்க. அம்மாவுக்கு வளகாப்பு நடக்கிறதுனால குழந்தை வேண்டி வரம் இருக்கிறீங்களும் அம்மாவோட இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு வளைகாப்பு விசேஷத்துல வளையல் வாங்கி கொடுத்து அந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியான நம்பிக்கையா இருக்கு. நம்ம ஒவ்வொரு பெண்களோட அம்சமாவும் தான் நம்ம அம்பிகை தாய் இருக்காங்க. நம்ம ஆடிப்பூரத்தன்னைக்கு மற்ற பெண்களுக்கும் பாகுபாடு எதுவுமே நம்ம பார்க்காம வளையல், குங்குமம், மஞ்சள், ரவிக்கை துணி, புடவை இப்படி மாங்கல்ய பொருள்களை மங்கள பொருள்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிறது தான் சிறப்பு. நம்ம இது மாதிரி பண்ணுனா எந்த வேண்டுதலுமே தேவையில்லை. வீடு தேடி அம்பிகை தாயே வருவாங்க. இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு கொஞ்சம் பெண்கள் எல்லாம் அன்னைக்கு மாங்கல்ய சரடம் கட்டிக்கிறதும் அவங்க பழக்கமா இருக்கு. ஆடி மாசத்துல பூர நட்சத்திரம் உச்சம் பெற்று இருக்குது. அதனால அம்மாவோட சக்தி பீடங்கள் எல்லா கோயிலையுமே ரொம்ப சிறப்பான வழிபாடு நடக்கும். நம்ம அன்னைக்கு போய் அம்மா சந்தோஷமா இருப்பாங்க. வளைகாப்பு முடிஞ்சு அன்னைக்கு போய் அம்மாவை நம்ம வேண்டுங்கிற வரத்தை கேட்டோம்னா அம்மா வாரி வழங்குவாங்க நமக்கு. ஆடிப்பூரத்தன்னைக்கு நம்ம ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் தாயும் பிறந்ததுனால அன்னைக்கு நம்ம ஆண்டாள் தாய்க்கு ரொம்ப சிறப்பான வழிபாடு நடக்கும். இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் தாய் அவதரிச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆண்டாள் தாய்க்கு சிறப்பு வழிபாடு வளையல் வழிபாடு நடக்கும். அம்பாளுக்கு ஆண்டாளுக்கு நீங்க வளையல் வாங்கி கொடுத்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், திருமணம் வர வேணும், குழந்தை பாக்கியம் வேணும், எது வேண்டுனீங்கனாலும் எப்படி ஆண்டாள் நம்ம மகாவிஷ்ணுவை மனம் முடிச்சாங்களோ அதே போல உங்களுக்கும் மனம் போல மாங்கல்யம் அமையும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகமா இருக்கு. மதுரையில நம்ம ஆண்டாளுக்கும் வளைகாப்பு நடத்துவாங்க. ரொம்ப விமர்சனையா நடக்கும். இந்த ஆடிப்பூரம் அம்பாளுக்கு விசேஷமா இருக்குது. அது திங்கக்கிழமை வர்றது ரொம்ப விசேஷமா இருக்கு. பெருமாளாட அம்சமா இருக்கிற சங்கு, சக்கரம், வில்லு, கதை, வாளு இப்படி அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஆழ்வாரா பிறந்தாங்க அப்படிங்கிறது
தெரியும். அதே மாதிரிதான் நம்ம பூமி தாயாரும் ஆண்டாளா அவதரிச்சாங்க அப்படிங்கிறது புராணங்கள் சொல்லுது. இந்த கலியுகத்துல மனிதர்களோட எல்லா கஷ்டங்களையும் துக்கங்களையும் பாவங்களையும் அதிலிருந்து மக்களை மீட்கிறதுக்கு தான் நம்ம உலகைய ஆள்ற நம்ம உமாதேவி தாயாரும் தோன்றிய நாள். இந்த வருடத்துல வர்ற திங்கக்கிழமையில வர ஆடி பூரம் அவ்வளோ சிறப்பு மிக்கது. உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயோ உங்களுக்கு எங்க போக முடியுமோ அந்த கோயிலுக்கு போயிட்டு அம்பாளுக்கு நடக்கிற வளையல் அலங்காரத்துல சாமிக்கு வளையல் வாங்கி கொடுத்து உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த வேண்டும் வரத்தை அம்பாள் கிட்ட பாதத்துல ஒப்படைச்சிங்கன்னா ஆண்டாள் தாயும் ஆண்டாள் தாயும் அன்னை உமாதேவி பராசக்தி தாயும் வேண்டும் வரங்களை கொடுப்பாங்க. எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான், வீட்டில் உங்களால் எப்படி மனநிறைவா பூஜை பண்ண முடியுமோ அதே மாதிரி பண்ணுங்க. நீங்க அந்த யூடியூப்ல சொல்றாங்க இந்த யூடியூப் சொல்றாங்கன்னு நீங்க ஒரு தடவை ஒரு மாசம் ஒரு வருஷத்துக்கு பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் அது மாதிரி ஃபாலோ பண்ண முடியாத போயிடும். இல்லை அது மாதிரி பண்ண முடிஞ்சா சந்தோஷம். குடும்ப வழக்கப்படி நீங்க எப்படி வழிபாடு பண்றீங்களோ பண்ணிட்டு கோயில்ல போய் தெய்வத்துக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ கொடுத்தீங்கன்னா எல்லாம் நல்லதே நடக்கும். எதையுமே மனசை போட்ட குழப்பாம நமக்கு நல்லது நடக்கணும்னா வீடு தேடி அம்பாள் வருவாங்க. நல்ல மனதாட இருந்து தான தர்மங்கள் செஞ்சு ஒருத்தரை கெடுக்கக்கூடாதுன்னு மனசு இருந்தோம்னாவே எல்லா தெய்வங்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆடி போகிறத்தன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் என்ன வேண்டும் வரத்தை அம்பாள் பாதத்தில் ஒப்படைச்சு எல்லா நலமும் வளமும் பெறணும். நம்ம சிவார்ப்பணம் 61 சேனல் கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.